கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையானவர்களே, ஓபேத் ஏதோமினுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. எப்படியாக? கர்த்தருடைய பெட்டி அவனுடைய வீட்டில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பெட்டி அவனுடைய வீட்டில் 3 மாதம் இருந்தது. அப்பொழுது தேவன் அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியை குறித்து இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டியை வைத்திருக்கிற ஒரு மனிதனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுமானால், தேவன் இன்று நமக்கு அவர்தான், இயேசு கிறிஸ்து தான் இன்று நமக்கு உடன்படிக்கை. வேதம்தான் நமக்கு உடன்படிக்கையின் பெட்டி. இயேசுவையே நாம் சுமந்து உடன்படிக்கையின் பெட்டியாக நம்முடைய இதயத்தில் வைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய உண்டான அனைத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அன்று தேவனுடைய பெட்டி அவனுடைய வீட்டில் இருந்த பொழுது ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய பெட்டியிலே சாட்சியின் ஆகமங்கள் இருந்தது, 10 கட்டளைகள் இருந்தது. அந்த பெட்டியின் நிமித்தமாய் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்றும் அந்த கற்பனைகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிற நீதி நியமங்களையும் நம்முடைய இதயத்திலே நாம் சுமந்து கொண்டிருப்போமானால் கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையானவர்களே, நம்மை ஆராய்ந்து பார்க்கலாமா? உலகத்திற்காக, உலகத்தின் காரியங்களுக்காக அநேக காரியங்களை விட்டு கொடுத்து ஆண்டவருடைய கற்பனைகளை விட்டு விலகி இருக்கிறோமா? உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கிறோமா? அல்லது இயேசுவை பிரியப்படுத்துகிறோமா? ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்று உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றும் அவருடைய உடன்படிக்கையின் பற்றி நம்முடைய வீட்டிலே இருக்க வேண்டும். நாம் அவரோடு கூட ஏற்படுத்தின அந்த நம்பிக்கையின் உடன்படிக்கை இன்றும் நாம் கர்த்தரோடு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அவர்களுடைய கட்டளைகள், நீதி நியாயங்கள் நம்முடைய இதயத்தை விட்டு நீங்கி இருக்குமானால், ஆண்டவரே மீண்டுமா எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய உடன்படிக்கையின் பெட்டியின் நிமித்தமாய் ஆண்டவரே, அன்று 3 மாதம் அந்த ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்த பொழுது கர்த்தர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தீர் என்று எங்களை அப்படியே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய உடன்படிக்கை எங்களோடு கூட என்றும் என்றும் இருக்கட்டும். நீங்கள் கேட்கிற ஒவ்வொருவரையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.